ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக், அதாவது நேஷ்னலிசம் இன் இந்தியாவில் நெக்ஸ்ட் டாபிக், அதாவது ஒய் நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது இது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ காந்தி என்ன பண்ணுறாருன்னா 1909 வந்துட்டு ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. ஓகேங்களா? நான் கோஆப்ரேஷன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதுறாரு 1909. இப்போ அந்த புக்கு படி என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணதுனால தான், அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடுறதுனால தான் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. நம்ம வந்துட்டு அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் வந்துட்டு அப்போஸ் பண்ணோம்னா வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இஃப் இந்தியன்ஸ் ரெஃப்யூஸ் பிரிட்டிஷ் ரூல் வந்துட்டு வில் கொலாப்ஸ் வித்தின் இயர் அண்ட் ஸ்வராஜ் விட்டான். ஸ்வராஜ் அப்படின்ட்டு பார்த்தாலே என்னென்னா ஃப்ரீடம். ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு இந்தியன்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் ரூலை வந்துட்டு நம்ம எதிர்த்து நின்றோம்னா பிரிட்டிஷ் ரூல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே கொலாப்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹவு டிட் நான் கோஆப்ரேஷன் பிகம் அ மூமெண்ட்? நான் கோஆப்ரேஷன், நம்ம கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு மூமெண்ட்டாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது என்னென்னா வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேஜஸ், அதாவது 3 ஸ்டேஜாக வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா சரண்டர் ஆஃப் டைட்டில்ஸ் கவர்மெண்ட் அவார்டு. அதாவது என்னென்னா, கவர்மெண்ட் வந்துட்டு சில ப்ரைஸஸ் டைட்டில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ டாக்டர் இந்த மாதிரி வந்துட்டு பட்டம்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பட்டம் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு திருப்பி கொடுத்துடணும். எங்களுக்கு இந்த பட்டம் வேணாம், நீங்கள் கொடுத்த பட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாய்காட் ஆஃப் சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ், கோர்ட், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்கூல், ஃபாரின் குட்ஸ். என்னென்னா சிவில் சர்வீஸ், ஆர்மி, போலீஸ், கோர்ட்டு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்கூலு, ஃபாரின் குட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நிறுத்திடணும், நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போ என்னென்னா, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம்னா நம்மளுக்கு அல்டர்னேட்டிவாக இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் தேவை. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் வந்துட்டு அல்டர்னேட்டிவாக இந்தியன் சம்மந்தமாக வந்துட்டு எல்லாமே தேவை. ஓகேங்களா? அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்புறம் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு அதாவது கொஞ்சம் நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபுல் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது கவர்மெண்ட்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸை வந்துட்டு நம்ம டினை பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதிராக வந்துட்டு நம்ம வந்துட்டு செயல்களில் ஈடுபண்ணோம் அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ 1920s என்ன பண்ணுறாருன்னா, காந்தியும் சவுகத் அலியும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக டூர் போகிறாங்க. ஓகேங்களா? காந்தியும் சவுகத் அலியும் இந்தியா ஃபுல்லாக டூர் போகிறாங்க. கெயின் சப்போர்ட் எதுக்குன்னா, இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் வாங்குறதுக்கு வந்துட்டு காந்தியும் சவுகத் அலியும் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ்குள்ளே வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இந்த நான் கோஆப்ரேஷன் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து சரியாக படலை. இவங்க என்னென்னா வந்து காங்கிரஸ் வந்து என்னென்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த கவுன்சில் எலெக்ஷன் இந்த மாதிரி எலெக்ஷன் இது எல்லாம் அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் வந்துட்டு பாய்காட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்கள்ல. அப்போ வந்துட்டு இந்த காங்கிரஸ்க்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இது பிடிக்கலை. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு நவம்பர் 1920 நடக்க வேண்டிய கவுன்சில் எலெக்ஷனை வந்துட்டு பாய்காட் பண்ண பிடிக்கலை. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மூமெண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் நிப்பாட்டிடும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, செப்டம்பர் அண்ட் டிசம்பர், அதாவது பிட்வீன் செப்டம்பர் அண்ட் செப்டம்பருக்கும் டிசம்பருக்கும் இடையில காங்கிரஸ்குள்ளே வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆகுது, பயங்கரமாக பிரச்சனை ஆகுது. ஓகேங்களா? கொஞ்ச நாளைக்கு என்னென்னா வந்துட்டு காங்கிரஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு, அதாவது சப்போர்ட்டர்ஸ் அப்போனன்ட்ஸ், அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் அப்போஸ் பண்ணுறாங்கல்ல. இவங்க 2 பேருக்கும் இடையில வந்துட்டு எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட்டும் கிடையாமல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா, நாக்பூர் செஷன், அதாவது காங்கிரஸோட நாக்பூர் செஷனில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அதாவது டிசம்பர் 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை அடாப்ட் பண்ணுறாங்க, அதாவது கொண்டு வர்றாங்க நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸ் வித் தி மூமெண்ட். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் வந்துட்டு ஜான்வரி 1921 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 1921
சரி, டிசம்பர் 1920 என்ன பண்ணுறாங்கன்னா, நாக்பூர் செஷனில் வந்துட்டு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சொன்னாங்களா, ஓகேவா, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூவ்மெண்ட் ஜான்வரி 1921 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே, பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு வேரியஸ் குரூப்ஸ், நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பிரேஷன் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கருத்து இருந்தது, வித்தியாசமான கருத்து இருந்தது. ஓகேங்களா, ஸ்வராஜ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டு டிஃப்ரெண்ட். அதாவது என்னென்னா, ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் வந்துட்டு வித்தியாசமான ஒரு கருத்தாக இருந்தது. ஓகேங்களா, இப்போ மூமெண்ட் இன் டவுன்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி மூமெண்ட் நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவுன்ஸில் வந்துட்டு மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் வந்துட்டு இந்த மூமெண்ட் வந்துட்டு சக்ஸஸ் ஆச்சு. ஓகேங்களா, இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லெஃப்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் கவர்மெண்ட் காலேஜையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. அதாவது நாங்கள் இங்கே படிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அப்புறம் ஹெட் மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஜாப்பை ரிசைன் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் இவங்க எல்லோரும் வந்துட்டு ஜாப்பை ரிசைன் பண்ணுறாங்க. அப்புறம் லாயர்ஸும் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களோட சாதாரண வேலைகள் வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்புறம் கவுன்சில் எலெக்ஷனே என்ன பண்ணுறாங்கன்னா பாய்காட் பண்ணிடுறாங்க. நாங்கள் யாரும் வந்துட்டு எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் எக்ஸப்ட் மெட்ராஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்துட்டு கவுன்சில் எலெக்ஷன் நடக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் மெட்ராஸில் மட்டும் கவுன்சில் எலெக்ஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒரு பார்ட்டி, அதாவது என்னென்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி என்னென்னா, கவுன்சில் எலெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த ஜஸ்டிஸ் நடக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் பிராமின்ஸ், அதாவது பிராமின்ஸ் இல்லாதவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, கவுன்சிலுக்குள்ளே நம்ம வந்து போனால் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பவர் கிடைக்கும். அதாவது யூஸ்வலாக பவர் அப்படின்ட்டு பார்த்தாலே வந்துட்டு பிராமின்ஸ்க்கு தானே இருக்கும். இப்போ வந்துட்டு பவர் நம்ம கவுன்சிலுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளையும் கொஞ்சம் மதிப்பாங்க, நம்மளுக்கும் ஒரு பவர் இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி மெட்ராஸில் மட்டும் கவுன்சில் எலெக்ஷன் பாய்காட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ எக்கனாமிக் ஃப்ரண்ட்டில் எப்படி நடக்குது, அதாவது பொருளாதாரத்தில் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபாரின் கூட்ஸை பாய்காட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபாரினில் இருந்துட்டு, அதாவது வெளிநாட்டில் இருந்துட்டு எந்த ஒரு கூட்ஸும் வந்துட்டு இறக்குமதி பண்ண மாட்டோம், ஏற்றுமதியும் பண்ண மாட்டோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. லிக்கர் ஷாப்ஸ்னால் மதுபான கடைகள். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வந்துட்டு பிக்கெட்டட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் பை விச் பீப்புள் பிளாக் தி என்ட்ரன்ஸ் டு ஷாப், ஃபேக்ட்ரி ஆர் ஆஃபீஸ். அதாவது அந்த ஒரு கடைக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புள் வந்துட்டு போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த கடையை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணிட்டு போராட்டம் பண்ணுறது தான். ஓகேங்களா, அப்போ லிக்கர் ஷாப்ஸ்க்கு முன்னாடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஃபுல்லாக என்ட்ரன்ஸை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரின் கிளாத்ஸ் எல்லாம் வந்துட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்ன்ட் இன் ஹியூஜ் பான்ஃபயர்ஸ். அப்படியே ஃபாரின் கிளாத்ஸ் வெளிநாட்டிலேருந்து வாங்கின எல்லா துணிகளையும் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இம்போர்ட்டு என்ன ஆகுதுன்னா ஹாஃப் ஆகுது. 1921 1922 இம்போர்ட் வந்து ஹாஃப் ஆகுது. அதோட வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகுது. அதாவது என்னென்னா 1 or 2 crore வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகி 57 crore ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்னென்னா மெர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இவங்க எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபாரின் கூட்ஸு, ஃபினான்ஸு, ஃபாரின் கூட்ஸு அண்ட் ஆர் ஃபினான்ஸ் அண்ட் ஃபாரின் ட்ரேட். அதாவது என்னென்னா, நாங்கள் வந்துட்டு ஃபாரின் கூட்ஸையோ இல்லை ஃபாரின் ட்ரேடோ கண்டிப்பாக நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா வந்துட்டு பீப்புள் கம்ப்ளீட்லி டிஸ்கார்டட் இம்போர்ட்டட் கிளாத்ஸ், அதாவது இம்போர்ட்டான கிளாத்ஸ், அதாவது ஃபாரின் கிளாத்ஸ் எல்லாத்தையும் பீப்புள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்தியன் கிளாத்ஸை வந்துட்டு வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இந்தியன் க்ளோத்ஸை வந்து வியர் பண்ண மாட்ட ஆரம்பித்ததுனால என்ன ஆகுதுன்னா, இந்தியன் டெக்ஸ்டைல் மில்ஸும் ஹேண்ட்லூம்ஸும் என்ன ஆகுதுன்னா அதோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. அதாவது இந்தியாவில் வேலை பார்க்குற, இந்தியாவில் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைகளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது, நல்ல ஒரு லாபம் கிடைக்கிது.
ஆனால் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தது. அப்புறம் கிராஜுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, கிராஜுவலாக ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ப்ரொட்டஸ்ட். ஓகேங்களா, ஏன்னா காதி அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இந்தியன் கிளாத். ஓகேங்களா, அதாவது அந்த வெள்ளை துணி, அதாவது அந்த வெள்ளை வேஷ்டி. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இந்தியன் துணி. ஆனால் வந்துட்டு இது வந்து ஹேண்ட்லூம், அதாவது கையால் நம்ம செய்கிறதுனால வந்துட்டு அது வேலைப்பாடு அதிகங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. இந்தியன் கிளாத்ஸ் எல்லாமே விலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா ஏழை மக்கள்னால வந்துட்டு அதை வாங்க முடியலை. அதாவது பணம் இல்லாதவங்கனால வந்துட்டு இந்தியன் க்ளாத்ஸை வாங்க முடியலை. ஓகேங்களா, அதனால் என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லோரும் வந்துட்டு திருப்பி ஃபாரின் கிளாத்ஸ்க்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லோரும் வந்துட்டு ஃபாரின் கிளாத்ஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வெளிநாட்டிலேருந்து உள்ள கிளாத்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நோ அல்டர்னேட் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன், அதாவது இப்போ வந்துட்டு டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லோரும் வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் கோர்ட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கல்ல, வந்ததுன்னா வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை. அதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஏதாவது இன்ஸ்டிடியூட் இருக்கணும், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு நடத்துகிற மாதிரி. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. அப்படி வரணுன்னாலும் அது எல்லாமே ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்தது. அதை கட்டி முடித்து வேலை பார்த்து அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா திருப்பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் லாயர்ஸ் இவங்க எல்லோரும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜஸ் கோர்ட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் திருப்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மூமெண்ட் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கல. ஸ்டார்டிங்கில் அப்படியே பெருசாக இருந்தது, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.